Okay, welcome to the electrostatics. There is unit 1. ஸோ இதில் பேசிக்ஸ் இப்போ நிறையா அதில் ஹிஸ்ட்ரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்க போகிறதில்ல. பட் இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் பேசிக்ஸ் மட்டும் தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த புக் வைஸ் நான் அங்கே வாய்ஸில் போட்ட மாதிரி புக் வைஸ் அப்படியே படித்தாலும் சரி, இல்லை இதை மட்டும் பார்த்துட்டு இம்பார்ட்டண்ட்டான அந்த 2 மார்க் 3 மார்க்ஸு 5 மார்க்ஸு அதை நான் இங்கே நோட்டிஃபை பண்ணி போட்டிருப்பேன். அதை மட்டும் கிளியராக பார்த்தாலும் சரி. ஓகே, ஸோ இப்போ பேசிக்ஸ் எடுத்துக்கலாம். பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, இட்ஸ் எ ஸ்டடி ஆஃப் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா, இந்த சார்ஜு ஸ்டேஷ்னரியாக ஒரே இடத்துல இருக்கும்போது இது எப்படி பிஹேவ் பண்ணும், என்னோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஸோ அப்படி இன்னொரு சார்ஜை பக்கத்தில் கொண்டு வரும்போது இது எப்படி பிஹேவ் பண்ணும், அது இன்னொரு சார்ஜ் மேலே எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இட்ஸ் எ ஸ்டடி ஆஃப் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இனிஷியலி பிஃபோர் தட் வாட் இஸ் சார்ஜ் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு நம்ம இது தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ வித்தின் தட் யூனிவர்ஸ் இஃப் யூ டேக் எனி ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தால் அது கண்டிப்பாக ஆட்டம்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ ஆட்டம்ஸுங்கிறது வெரி 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 மைன்யூட் பார்ட்டிகலாக தான் பேசிக் கான்ஸ்டிடியூயன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேட்டரோட பேசிக் கான்ஸ்டிடியூயன்ட் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆல்ரெடி நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இதை பற்றி கிளியராக சொல்ல தேவையில்லை. ஓகே, ஸோ ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் ப்ரோட்டான்ஸ், நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இதுவும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு வந்ததே தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜும் இட் அட்ராக்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு தெரியும். அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறது இதுவும் நான் அந்த முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்ரெடி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம கிளாஸில் சொல்லியிருந்தோம், ஒரு சீப் ஒன்று எடுத்துகிட்டு தலையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு கீழே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ், ரொம்ப சின்ன மைன்யூட்டாக இருக்கிற பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் கீழே போட்டுட்டு அந்த ரப் பண்ண சீப்பை அந்த இடத்துல வச்சிங்கன்னா அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அது ஏன் அப்படின்னா, நம்ம அந்த சீப்போ ஒரு பிளாஸ்டிக் வந்து ரப் பண்ணும்போது முடியில் இருக்கிற அந்த பிரிசில்ஸ் மாதிரி இருக்கிறது என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் அது பாசிட்டிவ் சார்ஜாக ஆகிறதுனால கீழே இருக்கிற பேப்பர்ஸில் சம் நெகட்டிவ் சார்ஜஸ் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் எதுவுமே கிடையாது, ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படிங்கிறது தான். இது மாதிரி ரப் பண்ணுறதுனால க்ரியேட் ஆகிற சார்ஜரு, அந்த சார்ஜிங் பேர் ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். இதுவும் நம்ம அந்த வாய்ஸ் நோட்ஸில் எல்லாமே சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ இதான் தட் இஸ் லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல்ஸ், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். ஸோ அப்புறம் அது மாதிரி ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னோம். சார்ஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி மேட்டர். ஸோ ஒரு பார்ட்டிகிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதனோட பார்ட்டிகிளோட கண்டிப்பாக ஒரு பார்ட்டிகிள்னால் கண்டிப்பாக அது என்ன இருக்கும், மாஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது எப்படி பேசிக்கோ அதே மாதிரி ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னா அதுக்கு சார்ஜ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. எப்படி மாஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரி சார்ஜுங்கிறது ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பார்ட்டிகிள். ஓகே, ஸோ இப்போது எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது இது நம்ம எங்கள் மேலே சொன்னே திருப்பி சொல்கிறோம். ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் and atom made up of proton, neutron, electron சொல்லிட்டோம். ஸோ பார்ட்டிகிள் ஹேவ் மாஸ், ஆல்சோ ஹேவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனோட யூனிட் வந்து கூலும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது சார்ஜ் cannot be created and cannot be destroyed அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருப்போம். ஒரு சார்ஜ் வந்து க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப், இப்போ வந்து இங்கே ஏதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து இது வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம், இது இன்னொரு ஆப்ஜெக்ட்டு. இது ரப் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே போகும். இங்கே 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே ரப் பண்ணதுனால இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடுச்சு. இப்போ டோட்டலாக 8, பிஃபோர் ரப்பிங் பார்த்தீங்கன்னா 8. இங்கேருந்து நம்ம ரப் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா இங்கே 4 ஆகும், இங்கேயும் 4 ஆகும். ஸோ டோட்டல் 8ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதனால் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து Q = N/E. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் இப்போ இது ஒரு மெட்டல் எடுத்துக்கலாம். இந்த மெட்டலில் 10 எலக்ட்ரானுக்குன்னு வச்சுக்கலாம்.
இந்த 10 அப்படிங்கிறது தான் n. ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படிங்கிறது -1.6 × 10⁻⁻⁹ கூலும். ஸோ அப்போது அது சார்ஜ் என்னங்கிறது நம்பர் ஆஃப் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறது என்ன, ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக இதில் எவ்வளோ இருக்கும், டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது தான் Q. ஸோ சார்ஜ் Q ஈக்குவல் டு இட் இஸ் அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் இண்டிவிஜுவல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு கூலும்ஸ்லாம் இட்ஸ் அ 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் வந்து 5 மார்க்கில் கேட்கலாம், சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கன்சிடர் 2 சார்ஜஸ், எனி 2 சார்ஜஸ் மேபி. இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணோன்னா என்ன பண்ணும், ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு பேர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், மொத்தத்தில் ஒரு ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். ஸோ கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 Q2 அட் அ வேக்யூம். இது வேக்யூமில் வச்சுருக்கோம், வி கெப்ட் அட் அ வேக்யூம். தென் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆருங்க டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் இட்ஸ் மேபி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். அந்த ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோஸ் டு த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ், ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட். ஸோ இது ஒரு 5 கூலும் இருக்குது, இங்கே ஒரு 5 கூலும் இருக்குன்னா அப்போ டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்கும், 25 கூலும் மல்டிபிள் டிவைட் பை ஆர். ஆருங்கிறது இப்போ நீங்கள் 2 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கே 4 அப்படின்னு ஆயிரும், ஏன்னா 2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிரும். ஸோ ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ரொபோஷனல் சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவல்னு போட்டுக்கிறோம். ஸோ அந்த ப்ரொபோஷனலை ஈக்குவலாக மாற்றுறதுக்காக, ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்காக ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q1 Q2 டிவைட் பை தட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஆர் ஸ்கொயர். அதாவது எஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது Q1 Q2 அதாவது சார்ஜோட மேக்னிடியூட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபோர்ஸ் கம்மியாகும். இஃப் சம்மன் இஸ் இன்க்ரீஸிங், ஸோ அது நாம் என்ன சொல்லுவோம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போது இது டிக்ரீஸ் ஆகிறனால அது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே சொன்னது இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கே கான்ஸ்டன்ட் சொன்னோம்ல, அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நாம் ரெண்டு வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூமில் தான் வச்சுருக்கோம், ஒரு ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸில் வச்சோம். இப்போ அந்த சார்ஜ் இப்போ அந்த Q1 Q2 அப்படிங்கிற சார்ஜ் எம்டி ஸ்பேஸில் வைக்கும்போது அந்த ஸ்பேஸு எவ்வளோ இம்பேக்டை கொடுக்குது, அதர்வைஸ் இந்த சார்ஜஸ்னால அந்த ஸ்பேஸ் வந்து எவ்வளோ சார்ஜஸ் அது எவ்வளோ எலக்ட்ரிஃபை ஆகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம சிம்பிளாக பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து எப்சிலான் நாட். அதாவது நாம் ஒரு ஸ்பேஸில் வைக்கிறோம், அப்படி வைக்கும்போது இந்த சார்ஜஸ்னால இது அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் எலக்ட்ரிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டை அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அது ஆர் அதர்வைஸ் இந்த மீடியம் வச்சுருக்கிற இந்த ஸ்பேஸ்னால இந்த சார்ஜஸ் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 8.854 × 10⁻⁻12 -12 அப்படிங்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ -12 இருக்குது. இப்போது சப்போஸ் நம்ம இப்படி வைக்காமல் ஒரு வாட்டருக்குள்ளே இந்த ரெண்டு சார்ஜையும் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ இங்கே எப்சிலான் நாட் அப்படின்னு வராது, ஏன்னா எப்சிலான் நாட்டுங்கிறது ஒன்லி ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அப்போ எப்சிலான் அப்படின்னு மாறிடும். இந்த எப்சிலான் வந்து வெரி மச் கிரேட்டர் தென் எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ பெர்மிட்டிவிட்டிலேயே. எப்சிலான் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தட் மீடியம். இஃப் எக்ஸாம்பிள் வாட்டர்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ அது இப்போ வந்து நாம் பட் இது தேவையில்லை. இப்போ அதாவது இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் 8.854 × 10⁻⁻12 தான் இந்த எப்சிலான் நாட் வேல்யூ. ஸோ இப்போ இதை போட்டுட்டு பையோட வேல்யூ இதில் போட்டிங்கன்னா கே அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் 9 × 10⁻9 அரவுண்ட் இந்த வேல்யூவில் வரும். இஃப் சப்போஸ் இந்த Q1 Q2 வேல்யூ 1 கூலும், இதுவும் 1 கூலும், இங்கே டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக 6 இருக்கும், அந்த 6ம் 1 மீட்டர் அப்படின்னு எல்லாமே யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ 1 × 1 டிவைட் பை 1 ஸ்கொயர் தட் இஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். ஸோ அதாவது F ஈக்குவல் டு Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கேன்னு இருக்கும். அப்போ அந்த கேங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். Q1 வேல்யூ Q2 வேல்யூ டிவைட் பை ஆரோட வேல்யூ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ இது எல்லாமே 1 ஆயிரும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் வரக்கான சான்ஸ் இருக்கும். அதாவது ஒரு யூனிட் சார்ஜ் இருக்கிற ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது 9 × 10⁻9 நியூட்டன். அவ்வளோதான்.